ஹலோ, உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து மலேசியன் ஃபுட்டு சமைக்க போகிறேன். ஒரு சின்ன கிரேவி. உலகத்தில் வந்து ஒருத்தரும் ஒரு பண்ணுவாங்க. ஒரு சின்ன கிரேவி, மலேசியன் கிரேவி. பேர் வந்து சம்பல். இப்போ குக்கிங் ஆரம்பித்தாச்சு. ஆன் பண்ணல. அடுத்த நாதீஸ்வரர், ஈரோடு செக்கு நல்லெண்ணெய், நல்லா பொரியும். கருவாடு என்னென்ன பண்ணோன்னா, ஒன்று ஹார்ட்டு, லங்ஸு இதெல்லாம் கிளியர் பண்ணணும். ட்ரை ஃபிஷ் ஃபாரின்லாம் இந்த கல்ச்சருக்கு வந்துட்டாங்க. என்னென்ன சாப்பிடணும் ரெகுலரைஸ் பண்ணுறது தான் ஃபுட்டோட ஸ்டாண்டர்டு. ரெகுலரைஸ் பண்ணுறது தான். இப்போ ஊற வைத்த மிளகாய், பட்டை மிளகாய்ம்பாங்க, ரெட் சில்லி, விதை எடுத்துடணும். காரம் இருக்கக்கூடாது. அதுக்காக சேப்பு மிளகாய் தான் போடுவாங்க. நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நம்ம ஸ்டைலுக்காக. சேப்பு மிளகாய், பழுத்த மிளகாய் கிடைக்கும். அது அரேஞ்ச் பண்ணணும். 3 மிளகாய் தான் தேவை. அதனால் பச்சை மிளகாயும் நல்லது தான். பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கி அரைக்க போகிறேன். அடுத்து வெங்காயம், அதுக்கு மேலே கருவாடு. பாருங்கள், கருவாடு அரைச்சா தான் கருவாடோடு டைலூட் ஆகுன்னு சொல்லி அதை வந்து சேர்த்து கருவாடோடு அரைக்கிறேன். கிளாசிக் சாய்ஸ், அயோடின் உப்பு, கல் உப்பு, ஹிமாலயன் சால்ட். கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் என்ன பண்ணுறது, காஸ்ட்லினா உணவுப் பொருட்கள் விலை ஏறிக்கிட்டே இருக்குது. அதுக்கு எக்கனாமிக் வந்து கவர்மெண்ட்டு தான் கரெக்ட் பண்ணணும். உப்பு விலை, அரிசி விலை, பருப்பு விலை, காய்கறி விலை, ஃபிஷ் விலை. ஐயோ, மட்டன் 1000 ரூபா கிலோ. இது எடுத்தாலும் 1000, 2000, 5000, 10,000ன்னு போய்கிட்டுருக்கு. உணவு பஞ்சம் என்னென்னா தெரியல. உணவு பஞ்சம் வரப்போகுதோன்னு பயமாக இருக்குது. அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் ஒரு வீடு கட்டினா, ஒரு காங்கிரீட் வீடு கட்டினீங்கன்னா, அதில் ஒரு 1000 சதுரடி வீடு கட்டினீங்கன்னா, அதில் ஒரு 100 சதுரடியாவது தோட்டம் வைங்க. தோட்டம், காய்கறிகள், வெஜிடபிள் அமைங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஃபியூச்சரில் நம்ம வாழ்க்கை போயிடும். எதிர்கால வாழ்க்கை ரொம்ப கேள்விக்கு ஆகிடும். பாருங்கள், சோமாலியாங்கிற நாட்டிலலாம் பசி பஞ்சம். எவ்வளோ பசி பஞ்சத்தில் கஷ்டப்படுறாங்க. முதல்ல ஒரு மனுஷன் உயிர் வாழணும்னா உணவு வேணும். உணவு பஞ்சம் வரக்கூடாது. உணவு பஞ்சம் வந்துச்சுன்னா அந்த நாடு ஒன்றுலேயும் பஞ்சம் வந்துடும். ஸோ உணவு விலையை இறக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் விவசாயம் பண்ணணும். கடல் விவசாயம், உப்பு, மீன், அதே மாதிரி நிறைய. இந்த சுகர் ஃப்ரீயெல்லாம் ஏன் சாப்பிட்றோம்னா, உயிரை பாதுகாத்துக்கிறோம். அவ்வளோதான். சேஃப்டிக்கு சாதாரண ரைஸு பாரி சுகரும் போட்டுக்கலாம். சுகர் இல்லாதவங்களுக்கு பாரிஸ் ரைஸ், பாரிஸ் சுகர். சுகர் இருக்கிறவங்களுக்கு ஸ்டீவியா, சுகர் ஃப்ரீ. நல்லா வேகுது பாருங்கள். இதில் என்னென்ன இருக்கிறது, நல்லெண்ணெய் கிரைண்டில் இருக்குது, கருவாடு, அடுத்து மிளகாய், 15 மிளகாய், காஞ்ச மிளகாய், 3 மிளகாய், பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் நல்லா சுண்டியாச்சு, வெங்காயத்தை கொட்டியாச்சு. மலேசியன் டிஷ் தமிழில் பண்ணுறோம். கொஞ்சம் தமிழ் டேஸ்ட்டுக்காக டைரக்ட்லி கருவாடு. இந்த சால்ட்டு தான் போட போகிறோம். அதில் புளி ஊற்ற போகிறோம். புளி ஊற்றியாச்சு. அந்த பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவாடு, பூண்டு இதெல்லாம் போட்டு ரெட் சில்லியோட பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அந்த பேஸ்ட் எடுத்து நல்லா ஸ்மெல் போகிற வரலையும் ட்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். அப்புறம் புளியை ஆட் பண்ணுறோம். கருவாடை போட்டு நல்லா டைலூட் பண்ணுறோம். டைலூட் பண்ணதுக்கப்புறம் டாபர் ஹோம்மேட். இந்த நீங்கள்லாம் வீடியோ வந்து 10 நிமிஷம் 12 நிமிஷத்துக்கு மேலே பார்க்காததுனால பாட்டாக போடுறேன். இப்போ கடைசியாக தேங்காய் பால் ஊற்றணும். சம்பல்
மலேசியன் சம்பல் வந்து அவ்வளோ ஃபேமஸ். அந்த இதில் சுகர் அதிகமாக சேர்த்துக்கிறதுனால கருவாடு, சுகரு, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, புளி இவ்வளோ இது கலந்த ஒரு டைல்யூஷன். வாசனை கப்ப 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 கப்பன்னு அடிக்கிறாங்க. அப்பா, இந்த புளி, வெங்காயம், மிளகாய், கருவாடு, நம்ம ஊர் கருவாட்டு குழம்பு, அதில் வந்து சர்க்கரை போட்டால் மலேசியன் சம்பல். நம்ம தமிழ் மக்கள்லாம் சமைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இந்த டிஷ்ஷை திஸ் இஸ் ஃபார் ஸ்பெஷலி ஃபார் மலேசியன் ஃபுட். ஓகே, சரி, அடுத்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். தேங்காய் பால், ஃபைனலி தேங்காய் பால் வந்து இந்த பிராண்ட் டாபர் ஹோம்மேட் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். மலேசியன் சம்பல் ரெடி. தமிழில் சொல்லப்போனால் புளி கருவாட்டு குழம்பு. உலகமெல்லாம் உள்ள டிஷ்ஷையும் நம்மள்கிட்ட உள்ள ஒரு சில இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்தோம்னா நம்ம கிளைமேட்டுக்கு ஒத்து வந்துடும். இப்போ நம்ம கிளைமேட்டுக்கு பச்சை மிளகா சேர்த்துட்டேன், நம்ம கிளைமேட்டுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டேன், நம்ம கிளைமேட்டுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டேன், நம்ம கிளைமேட்டுக்கு புளி சேர்த்துட்டேன். ஸோ பூண்டு சேர்த்தாச்சு. ஆல்மோஸ்ட்டு கருவாடு எல்லாமே பாருங்கள் நம்ம டேஸ்ட். ஏடிஜே கிளாசிக் சாய்ஸ் இதுதான் போகுது. இது வந்து இட்லிக்கு தொட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம். யுவர் சாய்ஸ். கிரேவி இஸ் மை சாய்ஸ், குளோபலி சாய்ஸ், ஃபுட் இஸ் யுவர் சாய்ஸ். தமிழ் மலேசியன் பீப்புள் இதை செய்கிறாங்களா? ஃபைனலி நான் சுகர் ஃப்ரீ போட்டுக்கிறேன். இந்த பனவெல்லம் போடுவோம், அவங்க சர்க்கரை போடுறாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் சர்க்கரை தான் ஃபேமஸ்ஸு, பனவெல்லம் ஃபேமஸ்ஸு, நாட்டு சர்க்கரை ஃபேமஸ்ஸு. அது போய் தான் சர்க்கரை வந்துச்சு டீசன்ட் மாடர்னு. இப்போ ஸ்வீட்னர் வந்துருக்குது. ஸ்டீவியாஸ் பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், நல்லாயிருக்கும். செல்ஃப் பிராண்ட். மலேசியன் சம்பல் ரெடி. பட் காம்பினேஷன் நோ சுகர், நோ ஆயில். ஃபார் மலேசியனில் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஹெல்த்துக்கு என்ன தேவையோ அதை நான் சேஞ்ச் பண்ணி டைல்யூட் பண்ணி பண்ணிக்கிறேன். இது ஹோம்லி மேடு, ஹோம்லி பியூர் மேட். நானே குக்கிங் பண்ணி நானே பண்ணுறேன். எந்த ஸ்டார் ஹோட்டல்ஸில் எந்த பிராண்ட் வேணும்னாலும் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் ப்ரமோஷன் பீப்புளை அனுப்புங்க. ஐ கம் டு த ஹோட்டல், 5-star hotel, and cooking and enjoy it and develop the product all over the world. Thank you. So Malaysian sambal ready. ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மலேசியன் சம்பல் இன்றைக்கி ரெடி. ஓகே, ஒரு 10 to 15 இன்க்ரீடியன்டோட பிராண்டட் இன்க்ரீடியன்ட்ஸை ரெடி. மசாலா அரைச்சி தான் ஊற்றிருக்கேன். ஸோ எனிவே குட். 50% மசாலா அரைச்சி ஊற்றுறது, 50% இன்க்ரீடியன்ட் ரெடிமேட் குவாலிட்டி பிராண்ட்ஸ் வாங்கினது, அப்புறம் குக்கிங், ஓன் குக்கிங். ஓகே, சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அனுப்புங்க. வேர்ல்டு கான்டினென்ட் ஃபுட்டல் ஃபார் இண்டியன் ஸ்டைல். வேர்ல்டு கான்டினென்டல் ஃபுட் ஃபார் இண்டியன் ஸ்டைல். ஓகே, இது ஸ்பெஷலி 40 to 100 இயர்ஸ் வழி உள்ளவங்களுக்கு குட் ஃபுட் ஃபார் ஹெல்த்.